எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to Prateek vlog. இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அழகான இடத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா பாலாஜி கோயிலுக்கு வந்திருக்கோம். பாலாஜி அண்ட் சிவன் கோயில். இந்த கோயிலோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிந்து டெம்பிள் ஆஃப் அட்லாண்டா. ஸோ அட்லாண்டாவில் இருக்கிற மெயினான ஒரு ஹிந்து டெம்பிள் தான் இது. அமெரிக்காவோட கோயில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க கோயிலுக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 1990 கட்டின கோயில். நம்ம சவுத் இந்தியாவில் கோயில்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா வெங்கடாச்சலபதி சாமியும் இன்னொரு காம்ப்ளெக்ஸில் சிவன் சாமியும் வச்சுருக்காங்க. இந்த தனித்தனி பில்டிங்கையே வந்து இவங்க காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெங்கடாச்சலபதி சாமியும் சிவன் சாமியும் மட்டும் இல்லாமல் மற்ற சாமியோட சிலைகளும் இருக்கும். ஸோ நம்ம கோயிலுக்கு அப்படின்னு வந்தோம்னா எல்லா சாமியுமே பார்க்கலாம். ஒரு சில கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போகணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு அப்பாயின்மெண்ட் எதுவும் தேவையில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா எந்த டைமில் ஓப்பனாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வெப்சைட்டில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு வந்துக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயில் காலையில் 9 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ஓப்பனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பி வந்திருக்கிறோம். குங்குமம், சந்தனம், இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே கேஃபட்டேரியா இருக்குது. ஸோ இங்கே வந்து ஸ்வீட்ஸு, லட்டு, அதுக்கப்புறம் மைசூர்பா இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் எல்லாம். அதாக்கா கிட்டோ ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் லட்டு சாப்பிட்டு. ரொம்பவே நல்லாயிருக்கு. கோவிலுக்குள்ளே மட்டும் இல்லைங்க, கோவிலுக்கு வெளியும் பாருங்கள் நம்ம ஊரில் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் வச்சுருக்காங்க. அரளி செடி, மாதுளை செடி, வாழை, மஞ்சள், இது எல்லாமே வச்சுருக்காங்க. ஆதவ் வந்து இது வரைக்கும் மாதுளை செடியை பார்த்ததே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால மாதுளை வந்து இப்படி தான் வரும், அங்கே பாரு காயாக இருக்குது, குட்டியாக இருக்குது அப்படின்லாம் காமிச்சிட்டு இருந்தேன். அவனும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். அவனுக்கு மாதுளைனா ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். அதனால ஓ இப்படி தான் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தான். வழக்கமாக நம்ம ஊர் கோயில்களில் பிரசாதம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது வந்து பொங்கல், புளியோதரை இதெல்லாம் தான். ஆனால் இங்கே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க.
ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழம் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா பாதாம், உலர் திராட்சை, அப்புறம் உலர் திராட்சை மாதிரியே கிரான்பெரி வந்து ட்ரைடாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து எங்களுக்கு கொடுத்துருக்குற பிரசாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாம் தான். இன்றைக்கி நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பூஜை நடந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா தேங்காய், பழம் இது எல்லாமே கொடுத்தாங்க. கோயிலில் நடக்கிற அபிஷேகம், திருக்கல்யாணம், யாகம், அதுக்கப்புறம் பூஜை இந்த மாதிரி என்ன நடந்தாலும் அதை போய் நேரில் பார்க்க முடியாதவங்க கோயிலோட ஃபேஸ்புக் பேஜில் லைவ்லேயே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கோயில் வெப்சைட்டில் பார்த்தோன்னா டெய்லி என்னென்ன அபிஷேகம் நடக்குது, என்ன பூஜை நடக்குது, இல்லை என்ன விசேஷம் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க. அதை செக் பண்ணிவிட்டு அந்த டைமுக்கு நம்ம போய்க்கலாம். இந்த ஊரில் வந்து கோயில் இப்படி தாங்க இருக்கும். ஸோ அங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா வெங்கடாச்சலபதி சாமி, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது வந்து சிவன் சாமி வச்சுருக்காங்க. இந்த 2 சாமி மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மற்ற சாமிகளும் ஒரே ஒரு கோயிலுக்குள்ளார எல்லா சாமியும் வச்சுருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடி இருந்த கிளிப்பிங்ஸில். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி ஹால், அதாவது ஆடிட்டோரியமில் வந்து நமக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணணும், லைக் கல்யாணம், நிச்சயதார்த்தம், அதுக்கப்புறம் பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் இந்த மாதிரி என்ன செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னாலும் அந்த ஆடிட்டோரியமில் போயிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம். நவராத்திரி, சிவராத்திரி, அதுக்கப்புறம் பொங்கல் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கேயே ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள், கொலு வைக்கிறதுக்கெல்லாம் கூட ஒரு இடம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் உட்காந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த இடத்த யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அமெரிக்காவில் இருக்கிற கோயிலில் வந்து நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ப்ரே பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.